வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு சிறிதாக நறுக்கியது, கருவேப்பிலை, இஞ்சி தோலை சீச்சு நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கடுகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல்பாசி, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாய் வச்சு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துறாதீங்க, நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு சேர்த்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், சோம்பு அதில் சேர்த்துக்கணும். அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கடல்பாசி, கிராம்பு அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா அதோட வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா இறங்கும். எடுத்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் டக்குன்னு இறங்காது. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் போட்டோன்னே தக்காளி உடனே போட்டுறக்கூடாது. வெங்காயத்தை நல்லா வதக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதுக்கிட்ட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா கொண்டக்கடலை வாய்வு, அதனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிக்காது, ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா வரும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொண்டக்கடலையில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எடுத்து தயிர் சாதத்துக்கு இது ஒரு நல்ல சைடிஷ்ஷு. தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.